கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருதுன்னு அன்னைக்கே உங்களை வார்ன் பண்ணேன். பைக்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டு பைக்ல டெலிவரி கொடுக்குறதா சொன்னீங்க. இட்ஸ் ஓகேன்னு நானும் ஏத்துக்கிட்டேன். ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது நிக்கவே இல்லை. சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? சார், ஃப்ரெண்டோட பழைய பைக்கு சார், அப்பப்போ நின்றுது. அதான் டைமுக்கு கொடுக்க முடியல. பட் என்னோட பைக் இன்னும் 2 நாளில் ரெடி ஆகிடும் சார். கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கிறேன் சார். இதை பாருங்க செல்வம், நீங்க உள்ள வரும்போது பார்த்துருப்பீங்க. புது புது பைக்கை வச்சுக்கிட்டு சின்ன பசங்களாம் வேலை கேட்டு நிக்கிறாங்க. ஒரு ஆர்டர் கிடைச்சிட்டா போதும், சிட்டா பறந்து போய் டெலிவரி கொடுத்துருவாங்க. குடும்ப கஷ்டம்னு வேலை கேட்டீங்க, கொடுத்தோம். ஆனா அந்த வேலையை காப்பாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. உங்க மேல கம்ப்ளைண்ட்னா அது கம்பெனியை கம்ப்ளைண்ட் சொல்றதா தான் அர்த்தம். உங்களால கம்பெனிக்கு கெட்ட பேர் வரதை ஏத்துக்க முடியாது. சோ நீங்க உங்க திங்ஸை கொடுங்க. சார், எதுக்கு சார்? கொடுங்க சொல்றேன். டிஷர்ட்டையும் கழட்டுங்க. பரவாயில்லன்னு இப்போ உங்களை அனுப்புனா பழைய பைக்ல போய் லேட்டா டெலிவரி கொடுப்பீங்க. உங்க பைக் ரெடி ஆகி வர வரைக்கும் இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். இல்ல சார், உங்க பைக் ரெடியான பிறகு வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க போலாம். எனக்கும் என்னால அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் தெரியுமா? வேற யாரா இருந்தாலும் என்ன தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஈகோ பார்த்துட்டு டைவர்ஸ்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா என் புருஷன் இவ்ளோ கஷ்டங்களுக்கு அப்புறமும் என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் அவர் காட்டுற அன்பு இருக்கே, அது என்னன்னு சொல்றது?